நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா புஸ்தகத்தினாலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் தான் தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவருடைய பணி அப்படி என்று சொன்னால் அவருடைய ஊழியம் இந்த பூமியிலே எப்படியாக இருக்க போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் பிதா தம்முடைய வாக்குத்தத்தத்தை அங்கு அவர் கொடுத்து விட்டார். எனவே இதில் எல்லாத்தையும் குறித்து நான் பேச போகிறதில்லை. அதில் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு பகுதியை எடுத்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அப்போ என்ன சொன்னால், சிறைப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேதத்திலே வசனம் போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், ரெட் மார்க்ல போட்டிருக்குது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கும்படியாக. எனவே அது மூலமாகவே என்னுடைய தலைப்பு இருக்கிறது. நாங்கள் பார்ப்போம். என்னுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால் சிறைச்சாலை வாழ்க்கை. என்னுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால் சிறைச்சாலை வாழ்க்கை. இந்த சிறைச்சாலை வாழ்க்கை என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், சிலர் வந்து சிறைக்கு போயிருக்கலாம், சிலருக்கு சிறைக்கே போகாமல் இருந்திருக்கலாம். நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன், குற்றம் செஞ்சில்லை, ஊழியத்துக்காக. அதனால் அந்த மாதிரி நீங்கள் போயிருக்கலாம். சிலர் குற்றங்கள் செய்து போயிருக்கலாம் சிறைச்சாலைக்கு. சிலர்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாமலும் பொய்யான குற்றச்சாட்டுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், சிறைக்கு நீங்கள் போயிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படியான எந்த ஒரு கட்டிடம் என்ற ஒரு சிறைக்குள்ளாய் போகாவிட்டாலும் மனம் என்ற சிறைக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதிலே கட்டப்பட்ட சிறையிலையும் விடுதலை ஆக்கக்கூடியவர், அதுபோல கட்டிடங்களினாலும் சிறைப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்கக்கூடியவர். அதனால் ஆண்டவருடைய வல்லமையை வந்து எங்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு சுருக்க முடியாது. அவருடைய வல்லமை விசாலமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு எந்த நேரத்திலையும் எப்படியாப்பட்ட காரியங்களையும் ஆண்டவருக்கு செய்ய முடியும். இந்த சிறையை குறித்து வேதத்தில் அடிப்படையிலே ஒரு அறிமுகம் இல்லாட்டி ஒரு வரைவிலக்கம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது இப்படியா இருக்கிறது. அதில் பாருங்க, உலகத்தில் சிறைச்சாலை என்பது குற்றம் புரிந்தவர்களை அடைக்க பயன்படுத்தும் ஒரு இடமாகும். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் மனிதர்கள் பலர் குற்றமின்றியும் சூழ்நிலையினாலும் அநியாயத்தினாலும் அல்லது மனதாலும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். வேதாகமத்திலே சிறைச்சாலைகள் அடிமைத்தனம், சோதனை, சுத்திகரிப்பு மற்றும் விடுதலை ஆகியவற்றின் அடையாளமாக காணப்படுகின்றன. ஹல்லேலூயா. வேதத்திலே இந்த சிறையை கூட ஆண்டவர் எங்களை உருவாக்குவதற்காகவும் எங்களை வணைவதற்காகவும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் பயன்படுத்தின சம்பவங்கள் அநேகம் வேதத்திலே உண்டு. நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற ரெண்டாவதாக இதில் யாரெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேதாகம உதாரணங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்க முடியும். அதில் முதலாவது யோசேப்பு. இந்த யோசேப்பை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், யோசேப்பு கடவுளுக்கு முன்பதாய் ஒரு நீதி உள்ளவனும் தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்ந்த ஒரு வாலிபனாய் இருக்கிறான். அந்த வாலிபன் எந்தவித குற்றமுமே செய்யவில்லை, எந்தவித தவறுமே செய்யவில்லை. அநியாயம் என்று சொன்னால் அவன் குற்றம் செய்யாத பொழுதிலும் கூட அவன் மேல் குற்றத்தை சாற்றி, அநியாயமான குற்றத்தை அவன் மேலே சாற்றி அவனை கொண்டு போனார்கள். எங்க சிறைச்சாலைகளுக்கு அவனை கொண்டு போயிட்டு விட்டதாக வேதத்தில் எங்களுக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் எங்களுக்கு 39வது அதிகாரத்திலிருந்து அங்கிட்டு மேலே நீங்கள் போனிச்சோன்னா 37வது அதிகாரத்துக்கு மேலே அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதான் இருக்கும். அது முதலாவது உதாரணம். இரண்டாவதாக தானியேல். உங்களுக்கு தெரியும் தானியேல் செய்த தவறு என்ன? அந்த தேசத்தில் ஆண்டவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. ராஜாவுடைய உருவத்தை மட்டும்தான் வணங்கணும், நமஸ்கரிக்கணும். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாலிபன் என்ன செய்யலை, தேவனுக்கு பயந்ததினாலும் அவன் பயபக்தியாய் தேவனோடு வாழ்ந்ததினாலும் அரசாங்க சட்டமோ மனுஷனுடைய சட்டமோ அவனை அடக்கி ஆளவில்லை. அவன் என்ன செஞ்சான், ஆண்டவரை நேசித்தபடியினாலே எப்படியாப்பட்ட சட்டங்கள் கடினமானதாக இருந்தாலும் அவன் தேவனை ஆராதிக்க வேண்டும், 3 வேளையும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொடுக்காமல் பயந்தவனாய் தேவனுக்கு பிரியமானவனாய் அவன் நடந்தான்.
அவன் அப்படி நடந்திருந்தாலும், ஆனால் அவன் செஞ்ச தவறு எதுவுமே இல்லை. அவன் அந்த நல்ல காரியத்தை செய்தபடியினால் இந்த தேசத்தில், ஆனால் அது சட்டம் இல்லை இப்படி செய்யணும்னு சொல்லி அவங்க சொன்னபடியினால, அவர் அதை கேட்காமல் ஜெபிச்சபடியினால அவனை கொண்டு போயிட்டு எங்கே போட்டாங்க? சிங்க குகையில் கொண்டு போயிட்டு போட்டாங்க. சிங்கங்களுக்கு அடைக்கப்பட்ட ஒரு குகை, அந்த குகையில் போயிட்டு போட்டாங்க. இவன் சிறைப்பிடிக்க போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். இந்த 2 பேர்த்தோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும் சொன்னால், சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்குது. சிறையில் அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. இந்த சிறை வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு லேசான ஒரு வாழ்க்கை இல்லை. சிறை வாழ்க்கைங்கிற பொழுது அது மிகவும் வேதனை உள்ளது. அங்கே சுதந்திரம் இல்லை எங்களுக்கு, அங்கே குடும்பத்தை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது, தன் அழகாக சுத்தமாக கூட இருக்க முடியாது. அந்தமானில் ஒரு சிறைச்சாலை இருந்துச்சான். அந்த பிளேட்டில் தான் சாப்பிடணும், அந்த பிளேட்டில் தான் டாய்லெட் போகணும், டாய்லெட் போகிற பிளேட்டில் தான் சாப்பாடும் கொடுப்பாங்களாம். அப்படி மோசமான சிறைச்சாலைகள் இந்த உலகங்களில் இருக்கிறது. நீங்கள் சரித்திரத்தில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறைச்சாலையுடைய கொடூரத்தை உங்களுக்கு கண்டு கொள்ள முடியும். எப்படியாக இருந்தாலும் இது ஆவிக்குரிய பார்வையிலே இந்த சிறை என்பது தேவன் சுத்திகரிக்கும் ஒரு இடம், தேவன் பயன்படுத்தக்கூடிய இடம், தேவன் மாற்றி அமைக்கும் ஒரு இடமாக மாறுகிறது. தேவனே அதை செய்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலையும் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. 3ஆவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எங்களுக்கு பார்க்க முடியும். 16வது அதிகாரம் 25-26வது வசனத்தில் பவுலும் சீலாவும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். ஏன் அவங்க சிறைப்பிடிக்கப்படுகிறாங்க? சுவிசேஷம் அறிவித்தபடியினாலே அவங்க சிறைப்பிடிக்கப்படுறாங்க. ஆண்டவரை குறித்து மற்றவங்க இடத்துல போய்ட்டு சொன்னபடியினால் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது, நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காய் வந்தார், அவர்தான் உங்களுக்காய் உயிரோடு எழுந்தார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொன்னது ஒரு குற்றமா? ஆனால் அன்றைய நாட்டில் இருந்த ரோமர் ராஜ்யத்தில் இருந்தவர்களுக்கு இது ஒரு குற்றமாய் காணப்பட்டது. அதனால என்ன சொன்னா, பவுலும் சீலாவும் நல்ல காரியம் கடவுளை குறித்து பிரசங்கித்தாலும் அவர்கள் எங்கே கொண்டு போகப்படுறாங்க? சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அவங்களும் சிறைச்சாலைக்கு தான் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு, ஆண்டவருடைய சொல்லை கேட்டு காரியங்கள் செஞ்சும் சிறைக்கு அவர்கள் போகிறாங்க. சிறைக்கு போனாலும் என்னத்தை அது காட்டுகிறது? இவங்களுடைய வாழ்க்கை என்னத்தை எங்களுக்கு காட்டுகிறது? சிறை என்பது ஒரு முடிவு அல்ல, தேவன் திட்டத்துக்கு ஒரு வழிமுறை. சிறை என்பது வாழ்க்கையிலே முடிவு அல்ல. சிலருடைய வாழ்க்கை நினச்சிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை சிறையில் இருக்குது, இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. சில மிஷனரி மார்க் என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவரை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அவரோட கீழே இருந்தவங்களை நினச்சாங்க பாஸ்டருடைய கதை முடிஞ்சு, அவருடைய வாழ்க்கையில் இனிமேல் மீட்பு இல்லை என்று. அந்த நாட்களில் இருந்த சட்டங்கள் அப்படி மோசமான சட்டங்கள், இவருடைய வாழ்க்கையில் மீட்பே இல்லைன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை மீட்கும்படியாக அரசாங்கத்தை ஆண்டவர் மாற்றினார், அரசாங்க சூழ்நிலை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய திட்டத்தை எங்களால் சுருக்க முடியாது. ஆண்டவர் வித்தியாசமான கோணங்களிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஆனால் இந்த சிறை வாழ்க்கையிலையும் நாங்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 உதாரணங்களும் இந்த 3 வாழ்க்கையும் எங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், சிறையிலே வாழ்க்கை கட்டப்பட்டாலும் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். சட்டங்கள் எவ்வளவு தூரமாய் கொடூரமாய் இருந்தாலும் அவர்கள் தேவன் மேல் சார்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான விடுதலை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கை சிறைக்கு சென்றது. சிறை அவங்களுடைய வாழ்க்கையை கீழே தள்ளவில்லை, பின்னோக்கி நடத்தலை. சிறை அவர்களை உருவாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மேலோக்கி தான் அவங்க நடந்து போனாங்க. யோசேப்பு சாதாரண 30வது வயசுல எகிப்து தேசத்தில், அந்த நாட்களில் எகிப்து தேசம்ங்கிறது இன்றைய நாளில் இருக்கிற ஒரு வல்லரசு நாடு போல தான். அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவை போல மிகவும் பலமான ஒரு நாடு எகிப்து தேசம். அந்த தேசத்தில் பிரதம மந்திரியாய் மாறினான் இந்த சிறையில் இருந்த ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். சிறைக்கு தள்ளப்பட்டான், அநியாயமாய் குற்றமில்லாமல் சிறைக்கு போகப்பட்டவன். ஆனால் அந்த தேசத்திலே ஆண்டவர் அவனை ஒரு பிரதம மந்திரியாய் மாற்றினார். தானியேல் பாபிலோன் தேசத்திலே போயிட்டு இருக்கிறான், குற்றமில்லாமல் இருக்கிறான். அந்த தேசத்திலே இவன் முக்கியமான ஒரு பொறுப்பை செய்யும்படியாய் அந்நிய தேசத்திலே ஆண்டவர் அவனை சுத்திகரித்து அவனை வணைந்து அவனை மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளில் இருந்தாலும் சிறைகள் அவர்களை கட்ட முடியவில்லை. யார் கட்டவிழ்த்தா? அரசாங்கம் கைவிட்டுருச்சு. சிறையில போட்டவங்க எந்த ஒரு தயவுமே காமிக்கல. ஆனா ஆண்டவர் தம்முடைய தூதரை பரத்திலிருந்து அனுப்பினார் தம்முடைய தாசர்களை விடுதலையாக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவர் மேல் எங்களுடைய அதிகமான விசுவாசத்தை நாங்கள் வைக்கிற பொழுது, அவர்களை நாங்கள் சார்ந்து வாழுகிற பொழுது, எந்த ஒரு சிறைச்சாலையும் எங்களை சிறைப்பிடிக்க முடியாது என்கிற ஒரு கட்டத்துக்கு எங்களை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த நேரத்தில் இது முன்னுதாரணமாய் நான் உங்களுக்கு சொன்னது. ஆனால் இப்பொழுதுதான் எங்களுடைய மனதின் சிறை அப்படின்னு சொன்னால், மனுஷர்கள் எப்படியாப்பட்ட சிறை, ஒரு சிறை நான் எவ்வளோ நேரம் கரைச்சது சரீர பிரகாரமாய் ஒரு இடத்துல ஒரு இடங்களிலே போயிட்டு எங்களை சிறைப்பிடித்து வடித்தது குறித்து நான் பேசினேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற சிறையை குறித்து நான் பேச போகிறேன். இதை பேசி தான் நான் இன்று ஜெபிக்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். 3வது ஸ்லைட். அதில் பாருங்கள், மனிதர்களின் சிறைச்சாலைகள். மனிதர்களின் சிறைச்சாலைகள்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். அதில் பாருங்கள், முதலாவது மனசிறை. மன ரீதியாய் மனிதர்கள் கட்டப்படுறாங்க. சரியா? நாங்கள் ரைட். இதில் பாருங்கள், மனச்சிறை, குற்ற உணர்ச்சி, பயம், கவலை, மனசோர்வு. இப்போ இவங்கள எந்த சிறையில் இருக்கிறாங்க? மனம் என்கிற ஒரு சிறையில் தான் இருக்காங்க. மனம் என்கிற சிறையில் இருக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவங்களுக்குள்ளாய் ஒரு குற்ற உணர்ச்சி நிமித்தமாக அவங்களுடைய மனசு விடுதலையில் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் எதிர்காலத்தை குறித்தா இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையை குறிச்சா இருக்கலாம், அவங்க ஒரு பயத்தோடு கூட தான் வாழ்கிறாங்க. அவங்களுடைய பயம் சில நேரம் அவங்களுடைய தூக்கத்தை இல்லாமாக்கும். அந்த பயம் அவங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவங்க எந்த நேரம் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமை, எப்பொழுதுமே ஒரு கவலை. எந்த காரியத்தை குறிச்சும் கவலைப்படுவாங்க, எல்லா காரியத்தை குறிச்சும் கவலைப்படுவாங்க. சில நேரம் இந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். மனசோர்வு, மன ரீதியில் யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு சோர்ந்து போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இதை லேசில் வெளிக்காமிக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அப்படி கட்டப்பட்டு இருக்கிறாங்க மரச்சிறையில். இப்போ இந்த கட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சபையில் நீங்கள் இருக்கலாம். இது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற பொழுது அந்த அந்த சகோதரி பாருங்கள், தலையை பிடிச்சி கொண்டு இருக்கிறா. அப்படி என்று சொன்னால் என்ன, அவருக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. அவருடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு விரக்தி இந்த நிலைமையில். அப்போ இந்த கட்டத்திலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கலாம். சில நேரம் இப்படியாப்பட்ட சிறையிலே நீங்கள் இருக்கலாம். அப்போ இப்படியாப்பட்ட சிறையிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆறுது, எப்படி நான் விடுதலை ஆகும்? இப்படியாப்பட்ட ஒரு சிறையிலிருந்து எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து எனக்கு விடுதலை ஆக முடியல. சில நேரம் மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச காரியம், இல்லாட்டி நீங்கள் பிறருக்கு செஞ்ச காரியத்தை, அது எப்பயோ நடந்திருக்கலாம் காரியம், ஆனால் அதை நினச்சி நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களையே நீங்கள் குத்தப்படுத்தி கொள்ளுவீங்க. இது ஏனால தான் நடந்துச்சு, நான் இப்படி செய்யாமல் இருந்திருந்தா என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றிருக்கலாம், நான் இப்போ ஏற்ற டைமுக்கு நான் வைத்தியசாலைக்கு போயிருந்தா என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றிருக்கலாம். இது சில நேரம் உங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம், ஆனால் அந்த விபத்து நடந்தபடினால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இது ஏனால தான், இது ஏனால தான் என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏனால தான் அப்படி நடந்துச்சு என்கிற இது மோசமான ஒரு மனதின் சிறை. நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்களோ தெரியல. சில நேரம் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா, அந்த காலை பொழுதுல நீங்கள் அந்த இடத்துக்கு ஆண்டவருக்கு இடத்தை கொடுக்கணும். அந்த இடத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று அந்த இடத்துல எங்களை விடுதலையாக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் இடத்தை கொடுக்கணும். அதனால தான் சிறை கைதிகளை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அது கட்டிடத்துக்கு மட்டும் பொருந்துகிறதல்ல, எங்களுடைய மனதின் ரீதியான சிறைக்கும் பொழுதும் இந்த சிறையும் ஆண்டவருக்கு எங்களை விடுதலையாக்க முடியும். இந்த சிறையிலிருந்து நாங்கள் வெளிப்பட வேண்டும், வெளியிலே வர வேண்டும். இது மிகுந்த ஒரு முக்கியமாக இருக்கிறது. இந்த சிறையில் நீங்கள் யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய நிலை இதுதான், என்னுடைய நிலை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய நிலையை ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு அந்த இடத்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய் வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அந்த இடத்துல கிரியை செய்வார். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய விரும்புகிறார்? குற்ற உணர்ச்சியிலிருந்து உங்களை விடுவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். பயம் என்கிற வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க உங்களை விரும்புகிறார். கவலை என்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். மனசோர்வு என்கிற அந்த மனசோர்விலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். விடுவித்து நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஆண்டவரோடு ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழும்படியாய் ஆண்டவர் வழிகளை உங்களுக்கு திறந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, பாவ சிறை, சின், பாவ சிறை. இப்போ இந்த சிறை சில நேரம் மிகுந்த பாரமாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கைக்கு. ஏன் மிகுந்த பாரமாக இருக்கும்? சிலருக்கு பாவ செய்ய விருப்பம் இல்லை. சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எப்படி சொல்லலாம், சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் இல்லாட்டி இன்டர்நெட் வலைத்தளங்களிலே சென்று தவறான ஃபோட்டோஸ், காட்சிகளை பார்க்கிற பழக்கம் யாருக்காச்சும் இருக்கலாம். இல்லாட்டி அதை உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன், இந்த காரியம் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் அந்த பாவத்தை செஞ்சுருப்பார். ஆனால் மறுக்கட்டத்தில் அவருக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, அதை செய்ய விருப்பம் இல்லை, அதுலேருந்து வெளியில் வரதான் அவருக்கு ஆசை. ஆனால்
இந்த கட்டு, இந்த பாரம் என்ன செய்யறது, மறுக மறுக அவரை அதுக்குள்ளேயே இழுத்து இழுத்து போடுது, கொண்டு வந்து மறுக மறுக அதுக்கு இழுக்குது. இவர் அறியாமலே போயிட்டு என்ன செய்யறாரு, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் அதுல இருந்து அவருக்கு வெளிவர முடியல. அப்ப இதனால அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு சொன்னா, மன ரீதியில அவர் கட்டப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய மன வேதனைப்படும் இந்த பாவ சிறையினால. இந்த பாவத்திலிருந்து நான் எப்ப வெளியில போறேன், இதை வந்து வெளியில யாருக்கும் சொல்லவே முடியாது. சிலருக்கு வெக்கம், இல்லாட்டி என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய என்ன சொல்ற சரித்த காத்தனு என்ன சொல்றது, என்னுடைய வாழ்க்கை குறித்து பிழையா நினைப்பாங்க, என்னுடைய வாழ்க்கை நினைச்சு பிழையா நினைப்பாங்க, இல்லாட்டி என்னை குற்றப்படுத்துவாங்க. யார் என்னுடைய சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சிரும். குடும்பத்துல உறவுகள்ல யாருமே என்னிடத்தில் நெருங்க பயப்படுவாங்க. தன்னுடைய பிள்ளைகளை என்னோட அனுப்ப பயப்படுவாங்க. இப்படின்னு சொல்லி பலவிதமாக அவருக்குள்ளேயே அவர் ஒரு சிறையான ஒரு வாழ்க்கையை வாழ்றார். மனதின் சிறையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிலர் வந்து பணம் வட்டிக்கு வாங்கி மிகுந்த வேதனையோடு மனசிறையில் இருப்பாங்க. அதை எப்படி அடைக்கிறது? அவங்க செஞ்சது தவறு, ஏதோ செஞ்சுட்டாங்க, சூழ்நிலையினால செஞ்சுட்டாங்க. அவங்க நினைச்சு போயிட்டு இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டாங்களே, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவை இருந்துச்சு, போயிட்டு அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் அதிலிருந்து சில நேரம் விடுதலை ஆக முடியாமல், யாரிடத்துலையும் போயிட்டு சொல்லவே முடியாமல், அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் வேதனையோடு வாழ்வாங்க. உங்களுக்கு அதில் மிகவும் துக்ககரமான விஷயம் என்று சொன்னால், சிலர் அதே வேதனையோடு மரித்தும் போயிடுவாங்க. அப்படியே மரித்து அந்த சிறையை யாருக்கு கொடுத்துட்டு போவாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. சிலர் பெற்றோர் செய்த கடன் வாங்கின பிரச்சனை பிள்ளைகள் மேல அந்த பாரம் சுமத்தப்படும். அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, மறுக மறுக அவங்க வேலை செஞ்சு அந்த சிறையை என்ன செய்யணும், மன ரீதியில் கட்டப்பட்டு அவங்க சுமந்துக்கிட்டு போவாங்க. சிலருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையில விடுதலை பெற்றுக்கொள்றாங்க. சிலருடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை இல்லாமலே போய் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் மனுஷனுடைய நிலையா இருக்கிறது. நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிலருடைய வாழ்க்கையில சரியா அடிமைத்தனம். என்னென்ன அடிமைத்தனம்? நான் தான் சொன்னேன், உதாரணத்துக்கு அந்த ஃபோன்ஸ், அந்த தவறான இதில் அடிமைப்பட்டு இருப்பாங்க. அதில் மறுக 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 செய்ய தூண்டும். அதுலேருந்து விடுதலையே வராது. சிலர் ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, விடுதலையே இல்லை. ஏன் விடுதலை இல்லை? அந்த இடத்துக்கு நாங்கள் இயேசுவை அனுமதிக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகள், சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் புகைப்பிடித்தல், சிகரெட் அடிக்கணும், சில சுருட்டு அடிக்கணும், இல்லாட்டி பீடி அடிக்கணும். இது ஒரு பழக்கம். சில சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு சில நேரம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கட்டத்தில் எந்த ஒரு மனுஷனுமே அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வர முடியாது. அதுலேயே அவங்க கட்டப்படுவாங்க. சிலர் வந்து எனக்கிட்ட வந்து சிலர் சொல்லியிருக்காங்க, 1 மாதம் நான் குடிக்காமல் இருந்திருக்கேன், ஆனால் என்னன்னு தெரியல, அங்கிட்ட அடுத்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் நான் என்ன செஞ்சிட்டேன், மறுக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திரும்ப அப்படி இருப்பாங்க, நீண்ட நாள் குடிக்காம திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது என்ன, இது ஒரு அடிமைத்தனம், தவறான பழக்க வழக்கம், மதுபானம் அருந்துதல், அது போல அத்துமீறிய ஆசைகள். அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆசைக்கு மிஞ்சின ஆசை, அத்துமீறிய ஆசை. இது தகுதியில் இது செய்யக்கூடாது, வரையறை தான் இருக்கு. வரையறையை தாண்டுகிற ஒரு ஆசை, இதெல்லாம் மிகவும் மோசமான ஆசை. சிலருடைய என்ன சொல்ற, அந்த தன்னாவன் சொல்லுவாங்க, என்ன, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வேணும். சரியா? ஒரு மனுஷனுக்கு சாதாரண ஒரு வாகனம் இருந்தால் போதும். அந்த வாகனம் எல்லாம் 4-5 வாகனம் வாங்கணும். அவன்கிட்ட காசில் வாங்குறதுக்கு, ஆனால் 4-5 வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்னத்தை குறிக்க? அத்துமீறிய ஆசைகள். சிலருக்கு வந்து சில நிறைய பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அத்துமீறிய ஆசை அனுபவிப்பாங்க, அதில் திருப்தி இல்லை. அந்த திருப்திக்கு மேலாக அது அத்துமீறி, இது இல்லை சரி, அதுக்கு மேலான ஒரு காரியத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறிய ஆசைகளில் போயிட்டு அவர்கள் சிக்கிக்கொள்ளுவார்கள். இப்படியெல்லாம் சிக்கிக்கொள்கிற மனுஷங்க எங்கே நீங்கள் மாட்டுப்படுறாங்கன்னு சொன்னால், மன ரீதியில் தான் அவங்க மாட்டப்படுறாங்க. இது ஒரு பாவ சிறை. இதுவும் மன ரீதியில் தான் அவங்க தாக்கப்படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில். இது மிகவும் மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ளாகவும் ஆண்டவர் செல்வது அவசியம். 3ஆவதாக அடுத்தது சூழ்நிலை சிறை. இது வந்து வித்தியாசமானது. இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் அநேக பேர் இருக்கலாம். நான் 3 கட்டத்தை சொன்னேன். முதல்ல வந்து மன சிறை, அந்த கட்டத்திலையும் ஆக்கள் இருக்கலாம். 2வது பாவ சிறையிலையும் ஆக்கள் இருக்கலாம். 3வது சூழ்நிலை சிறை. இது என்னன்னு சொன்னால், குடும்பம், சரியா, குடும்பம் அழுத்தம், பொருளாதார சங்கடம், வேலை இல்லாமை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதாரம் வந்து இன்னைக்கு குடும்பத்தில் பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பொருளாதாரம் மிகுந்த வலிமை உள்ளதாக இருக்கிறது இன்னைக்கு குடும்பத்துக்கு. அப்போ இந்த இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நேரம் அவங்க எங்கே தள்ளப்படுறாங்க தெரியுமா? மன அழுத்தம் அவங்களுக்கு.
சொல்லுவோமே, இன்னைக்கு 3 பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருக்குது. இன்னைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது ஒரு 10,000 ரூபா தான். ஒரே சந்தர்ப்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கணும், பிள்ளைகளுடைய தேவையை பார்க்கணும், சில நேரம் சுகமெல்லாம் போயிட்டால் பிள்ளைகளுக்கு போய் அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். ஆனால் உங்களுக்கு வசதி இல்லை, உங்களுக்கு உதவுவார் யாருமே இல்லை. அப்போ இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் சரீர ரீதியில் தாக்கப்படுறீங்களா, மன ரீதியில் தாக்கப்படுறீங்களா? நீங்கள் மன ரீதியில் நீங்கள் தாக்கப்படுறீங்க. மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாய் வருது. இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை? பொருளாதார சூழ்நிலை இந்த அழுத்தத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டு தள்ளுது. சிலர் குடும்பம், சிலர் மாமியார் மருமகளுக்கு சூழ்நிலை இப்படியாப்பட்ட தடையான சூழ்நிலை கொண்டு மன அழுத்தம் கொண்டு வரலாம். இல்லாட்டி மருமகள் மாமியாருக்கு கொண்டுட்டு போகலாம், இல்லாட்டி பிள்ளைகள் பெற்றோரை கொண்டு போகலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் தள்ளி போகலாம். சில நேரத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலை இல்லை, குடும்பத்தை நடத்தணும், வேலை இல்லை, பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்துருக்கலாம். இப்படியாப்பட்ட சங்கடமான நிலைகளுக்கு நீங்கள் போகலாம். இதெல்லாம் வருகிற பொழுது நீங்கள் எந்த ரீதியில் தாக்கப்படுறீங்கன்னு சொன்னால், எப்படி நீங்கள் தாக்கப்படுறீங்க? உங்களுடைய மனதின் சிறையிலே தான் நீங்கள் தாக்கப்படுறீங்க. அதிக மன அழுத்தத்துக்கு இருக்கிறீங்க. இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் அநேக பேர் இருப்பீங்க. இப்போ இந்த 4 விதமான கட்டத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கட்டங்களிலிருந்து ஆண்டவர் இயேசுவுக்கு எங்களை விடுதலையாக்க முடியுமா முடியாதா? முடியுங்கிறவங்க ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல் நாங்கள் வைக்கணும். எல்லா சூழ்நிலையிலையுமே ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர போகிற விடுதலை. இதை குறித்து, இந்த பொருளாதாரத்தை குறித்து இன்னைக்கு அநேக சாட்சிகளை கொண்டு வர முடியும். நான் இதுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஏசாயா 61 முதலாவது வசனம் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த 3 விதமான கட்டத்தில் யாரெல்லாம் சிறையா இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வந்தார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கே நீங்கள் சொல்லணும். தாவீது சொல்லுவார், என் ஆத்மாவே ஏன் நீ கலங்குற, என் தேவன் மேல் நீ நம்பிக்கையாயிருன்னு சொல்லி அவருக்கே பலப்படுத்திக் கொள்வார். அதுபோல் நீங்கள் சொல்லுங்க, இந்த இப்படியாப்பட்ட சிறையிலே 3 விதமான சிறையில நீங்க இருக்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இப்படியாப்பட்ட சிறையிலே விடுதலையாக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு இயேசு வருவதற்கு முன்பதாக, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக இந்த வாக்கு சொல்லப்பட்டது. இயேசு இதை வந்தார், இதை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. இதை செய்தார். கடைசி 4வது அநியாய சிறை. இதுதான் யோசேப்பு அனுபவிச்சார். யோசேப்பு என்ன நினைச்சார்? எந்த ஒரு தவறும் செய்யலை, ஆனால் அவர் மேலே குற்றச்சாட்டுனாங்க. அவர் எந்த ஒரு தவறுமே செய்யலை. என்னமாச்சு தவறு செஞ்சாரா? அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு முன்பதாய் பயந்து நடந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் அப்படி இருந்தாலும் அவனுக்கு ஏன் தவறான குற்றச்சாட்டு? அவர் அநியாயமான சிறை. மன ரீதியில் பயங்கரமாக தாக்கப்படுவாங்க இப்படியாப்பட்டவங்க. எந்த ஒரு தவறும் செய்யாத தவறுக்காக போயிட்டு எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாராச்சும் அப்படி இருந்திருக்கிறீங்களா? நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை, ஆனால் என்னை குற்றச்சாட்டுனாங்க. எந்த ஒரு தவறுமே செய்யலை, நான் அடி வாங்கினேன். எந்த ஒரு தவறுமே செய்ய. நீங்கள் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மதுபானது சொன்னால் அந்த குடு வச்சிருந்தது இன்னொருத்தர், ஆனால் இன்னொருத்தரை விற்பனை செஞ்சவர். இவர் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, ஆனால் போலீஸ் இவரை தாக்கி இவர் மரித்து போனார். ஆனால் இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் போலீஸார் என்ன சொன்னால் தவறுதலாக தாக்கப்பட்டு மறுத்து போனார். அந்த குடும்பத்தின் நிலையை யோசிச்சு பாருங்க எப்படின்ட்டு. தவறுமே செய்யலை, ஆனால் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இப்படியாப்பட்டவங்கெல்லாம் எந்த ரீதியில் கட்டப்படுறாங்க எங்கன்னு யோசிக்கிறீங்க? மனதின் சிறை. இது மிக மிக வலிமையானது. அவங்க மிகவும் தாக்கப்படுவாங்க, அதிகமாய் தாக்கப்படுவாங்க. இது நிமித்தமாக சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள் வரலாம். இது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. இதையே நினைச்சு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல கட்டப்பட்டவங்களாய் அதே இடத்துல தங்கிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த 4 கட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி தான், ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார். எப்படியாப்பட்ட சிறையா இருந்தாலும் அந்த சிறையை கட்டவிழ்க்கக்கூடிய வல்லமையான ஒரு கடவுளை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரீர சிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனதின் சிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்புறமும் வெளிப்புறமும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த ரீதியிலும் எப்படியாப்பட்ட கிரியைகளும் அவருக்கு நடப்பிக்க முடியும். நடப்பித்து காமித்தவர், நடப்பிப்பவர்
நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 42 6வது 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அடுத்த சிலை பாருங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தனாகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜனத்துக்கு உடன்படிக்கை சிலுவை, ஜாதிகளுக்கு ஒளி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்டவங்களுக்கு? எந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலையை கொடுக்கும்படியாய் விசேஷித்த ஒரு அபிஷேகம், விசேஷித்த ஒரு வல்லமை பெற்றவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்ப நிறைவேறினது? 2000 ஆண்டுகள் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாள் என்கிற அந்த கன்னி மரியாளின் வயத்திலே ஒரு பாலகனாய் ஆண்டவர் பிறந்து வளர்ந்து வந்து ஜனங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சார். இருளிலே இருக்கிறவங்களுக்கு ஒளியை ஆண்டவர் இயேசுவுக்கு தர முடியும். சிறை கைதியாக இருக்கிறவங்களுக்கு விடுதலையை ஆண்டவருக்கு தர முடியும் என்பதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறக்க கூடாது. எல்லா ரீதியிலையும் எல்லா விதத்திலையுமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. இது எப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்னால், லூக்கா சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் லூக்கா இப்படியாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே 33.5 வருஷம் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தார். 3.5 வருஷம் ஒரு ஊழியத்தை செஞ்சார். அந்த 3.5 வருஷத்தில் யோவான் சொல்கிறாரு, ஆண்டவர் செய்த அற்புதத்தை எழுதுவதற்கு புத்தகங்கள் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதப்பட்டதை தான் நீங்களும் நானும் பார்க்குறோம். ஆனால் எழுதப்படாத விஷயங்கள் அநேகம் இருக்கும் என்று சொல்லி யோவான் அங்கு புத்தகத்தில் எழுதுகிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னென்ன காரியத்தை ஆண்டவர் செய்தார்? நாங்கள் செஞ்சதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்யாத காரியங்கள் அநேகமாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இந்த காலை பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, சகோதரர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது ஒன்று தான். இப்படியாப்பட்ட சிறையில் இருந்தால் நொறுங்குண்ட உள்ளத்தோடு வந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய உள்ளத்தில் நொறுங்குண்ட உள்ளத்தோடு, உண்மையாலுமே என்னுடைய நிலை இதுதான், இதோட என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் நடத்தாதீங்க. நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இதோடு நீங்கள் பிரயாணத்தை நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சோர்வையோடு உங்களை நடத்துவதற்காக ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இதன் மூலமாக எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் கிடைக்கிற பாடங்கள் என்ன? இந்த வார்த்தைக்கு மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்ன? ஒரு ஆவிக்குரிய மனுஷன். எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் ஆவிக்குரியவர்கள்? ஹல்லேலூயா. அதுலேயும் பாதி பேர் லேசாக தான் கை வசதுன்னா ஆவிக்குரியவனா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் சொல்லுங்கள். கர்த்தருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இந்த விசுவாசத்தை கேட்டு பிசாசு பயப்படணும். உங்களுடைய ஆத்மா பலனடையணும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் வளரணும். விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் சங்கிலிகளை உடைக்கும். விசுவாசம் அதிசயங்களை செய்யும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை விசுவாசம் செய்யும் என்பதை நீங்கள் முதல்ல உங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் நம்பணும். அதை அப்போ தான் கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிற மகா பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மறந்துடாதீங்க. மனதின் சிறையை உடைக்க அவருக்கு முடியும். பொருளாதார சிறையை உடைக்க முடியும். மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை அவருக்கு கொடுக்க முடியும். தவறுதலாய் குற்றம் சாட்டியிருந்தாலும் அந்த அநியாயத்துக்கு பதிலாக நீதியையும் அவருக்கு செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களோடு நிற்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட தேவனை வழிபடுகிற நீங்களும் நானும் சோர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிலுவை உங்களுக்கானது, இந்த சிலுவை எனக்கானது. உங்களையும் என்னையும் விடுதலையாக்க வந்ததுதான் சிலுவை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவித சூழ்நிலையிலிருந்தும் விடுதலையாக்க வந்ததுதான் சிலுவை. அந்த சிலுவையிலே தொங்கினவர் யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகன் மகள் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா.
எப்படியாப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் மகளே சோர்ந்து போகாது, மகனே சோர்ந்து போகாது. உன்னோடு நிற்கிறவர் உன்னையே சரியான வழியிலே நடத்துவார். வாழ்க்கையில் இருள் தோன்றினாலும், எல்லாம் இருளாக சூழ்ந்தாலும், அடைப்பட்ட கதவுகள் இருந்தாலும் அந்த கதவுகளை திறக்க ஆண்டவருக்கு முடியும். அந்த இருளிலே ஒளியாக உன்னை மாற்ற ஆண்டவருக்கு முடியும் என்பதை உங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுடைய இருதயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதில் இருக்கிற ஆவிக்குரிய பாடத்தை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்லைட். அதில் பாருங்க, ஆவிக்குரிய பாடங்கள் சொல்லி சிறை ஒரு பரீட்சை. ஹல்லேலூயா. நீங்கள் சிறையில் இருக்கிறீங்களா, ஒரு பரீட்சை என்று சொல்லி எடுத்து பாருங்க. அப்படி தான் யோசேப்பு நினைச்சார். நம் விசுவாசம் உண்மை என்று தேவன் சோதிக்கிறார். எங்களுடைய இந்த சிறையில் இருக்கிற பொழுது நீங்கள் என்னத்தை பயன்படுத்தணும்? நீங்கள் பயன்படுத்தணும்? உங்களுடைய முதல்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் தான் விசுவாசம் என்கிற ஆயுதம். நீங்கள் எப்படியாப்பட்ட சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும். விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த விசுவாசம் யார் மேலே இருக்குன்னு சொன்னால் மனுஷன் மேலே இல்லை, உங்களை ரட்சித்த இயேசுவின் மேலே. ஹல்லேலூயா. உங்களுடைய ரட்சித்த இயேசுவின் மேலே அந்த விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது, சிறை ஒரு சுத்திகரிப்பு. தேவன் நம்மை தயாரிக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்படியா பொருளாதாரம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாகு வரைக்கும் இந்த பொருளாதாரம் மன அழுத்தத்தை எனக்கு கொண்டு வராது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, சாகு வரையிலும் பொருளாதார நெருக்கடியில் தான் நான் இருப்பேன், எந்த பிள்ளைங்க இப்படியே தான் இருக்கும், நான் அதே வீட்டில் தான் இருப்பேன், அதே நிலைமையில தான் நான் இருப்பேன். நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னது தெரியுமா? அவங்கள பார்த்து, அற்ப விசுவாசியே உன்னுடைய விசுவாசம் எங்கன்னு சொல்லி சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அற்ப விசுவாசியே உன்னுடைய விசுவாசம் எங்கே? உன்னுடைய விசுவாசம் எங்கே போனது? ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, சிரட்டையில் தண்ணி குடித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. அது சரீர ரீதியிலே சில நேரம் விடுதலை கொடுக்கலாம், ஆனால் மன ரீதியிலே முழுமையான விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை தரும். மூன்றாவது, சிறை ஒரு சாட்சி. பிறர் நன்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அடே எப்படியாப்பட்ட சிறையில் இருந்தான், இந்த நிலைமையில தான் இந்த சகோதரியுடைய வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறுனுச்சு? எத்தனை பேர் உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செஞ்சுருக்காரு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த நிலைமையில இருந்தீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய ஆரம்ப நிலையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த இடத்தை பாருங்க. எந்த இடத்துக்கு ஆண்டவர் நடத்திருக்காரு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாங்களா, இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு பாரு, இந்த குடும்பம் எப்படி மாறுனுச்சு, இந்த பிள்ளைகள்லாம் எப்படி மாறினாங்க, எப்படி உங்களுடைய சூழ்நிலை மாறுனுச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. குறிப்பிட்ட நாட்கள்ல ஆண்டவர் மாத்திட்டார் எல்லாத்தையும். தேவனை மகிமைப்படுத்துறான். ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருப்ப நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? இந்த சிறையிலேருந்து எனக்கு என்னைக்கு தான் விடுதலை ஆகுமோ, இதிலிருந்து எனக்கு மீட்பில்லையான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றினார். அதுக்கு நீங்களே சாட்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்களே சாட்சி. அடுத்ததாக, சிறை முடிவு அல்ல, தேவன் கதவுகளை திறந்து விடுவிக்க வல்லவர். சிறை ஒரு முடிவு அல்ல. சீலாவும் பவுலும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஒரே ஒரு காரியத்தை செஞ்சாங்க, ஆண்டவரை சார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எத்தனை காவல், உள்காவலிலே உள்ளுக்கு போடப்பட்டிருந்தாங்க. காவல் போட்டு 2-3 இடத்துல கதவுகளை போட்டு உள்ளுக்கு போட்டு வச்சிருந்தாங்க. வெளியில காவக்காரனும் இருக்கிறாரு. சிறையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ராத்திரியில் இவங்க ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து. சிறை என்ன செஞ்சிருச்சு? சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன. பூமி அதிர்ச்சியை போல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாட்சி. அப்போஸ்தலர் காலகட்டத்தில், புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலை செய்தார். சிறையில் இருக்கிற பொழுது ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சிறையில் இருக்கிற பொழுது ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டி சிறையில் இருக்கிற பொழுது தேவனை துதித்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? பைபிள் எடுக்கிறீங்களா? சிறைச்சாலை வாழ்க்கையிலே நீங்கள் என்னத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், சிறையில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, துதிங்க ஆண்டவர். வேதத்தை ஏந்தி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிறைச்சாலை கதவுகள் அறியாத சந்தர்ப்பத்திலே திறக்கப்படும். திறக்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. திறக்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார். கடைசி ஸ்லைட். இதில் 2 காரியத்தை குறித்து நான் சொல்கிறேன். அதில் பாருங்க, போடப்பட்டிருக்கு, சிறைச்சாலை உடலை கட்டி வைத்தாலும் கிறிஸ்து தரும் சுதந்திரத்தை எவரும் அடைக்க முடியாது. பாவ சிறை, மனச்சிறை, சூழ்நிலை சிறை, அநியாய சிறை மனிதனை சிறையில் அடைத்தாலும் சிலுவை அவரை நித்திய சுதந்திரத்துக்கு நடத்தும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சிலுவை உங்களை எங்க நடத்துமா? நித்தியமான ஒரு சுதந்திரத்துக்கு அந்த சிலுவை உங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கும். இந்த சுதந்திரத்திலிருந்து யாருமே உங்களை தடை செய்ய முடியாது. இந்த சுதந்திரத்தை யாராலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பறிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சிலுவையின் வல்லமைக்கு விரோதமான அதிகாரமும் வல்லமைகளும் இந்த பூமியிலும் வானத்திலும் எங்கேயுமே இல்லை என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மார்க் என்கிற மிஷனரி இப்படியாய் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே மனதின் சிறை எதனால் அதிகமாய் வருகிறது என்று சொன்னார். மார்க் என்று சொல்லுகிறார், அப்படியாப்பட்ட சிறையில் இருக்கிறவங்க என்ன சொன்னார்? மனதின் சிறை மனிதன் கிறிஸ்துவை அனுபவிக்காது போகும்போது உருவாகும். இந்த மனதின் சிறை எங்க உருவாகுதா? கிறிஸ்துவை நீங்க அனுபவிக்காம போகிற பொழுது சில நேரம் நீங்கள் மனதின் சிறையில் கட்டப்படுவீங்க. கிறிஸ்துவை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடத்தும்? உங்களை விசுவாசம் உங்களை தோல்வியடைய செய்யாது. விசுவாசம் உங்களை தோல்வியடைய செய்ய எவ்வளோ பெரிய கடல் கொந்தளிச்சாலும் காற்றடிச்சாலும் என்ன செய்யும்? முதல்ல பார்த்து பயந்தாரு பேதுரு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே என்ன செஞ்சாரு? நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கிறிஸ்து இயேசு மனசுக்குள் போகணும், இருதயத்துக்கு போகணும். அவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். டேஸ்டான சாப்பாடு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றது போல பிரியாணியா இருக்கலாம், பீஸாவா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை சாப்பிட்டு என்னுடைய நாக்கு ருசி பட்டு நான் எப்படியாவது அனுபவிக்கிறேனோ அது போல கிறிஸ்து இயேசுவை உங்களுடைய மனம் அனுபவிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் பாவ சிறை, மன சிறை, பொருளாதார சிறை, எந்த சிறையாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசு உங்களுடைய மனதிலே நீங்கள் அனுபவிக்கிற பொழுது உங்களை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் இருந்திருப்போம். நான் சுருக்கமாய் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை பொழுதிலே இந்த சிறையிலே மருக நான் சொல்லுகிறேன், 4 விதமான சிறை இருக்கிறது. முதலாவது சிறை என்ன சிறை? மனசிறை, குற்ற உணர்ச்சி, பயம், கவலை, மனசோர்வு. யாராச்சும் இருக்கிறீங்களா? முன்னுக்கு வாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியாப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, நான் இதிலிருந்து விடுதலை பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். இல்லாட்டி முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வந்து நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க. நான் கேட்டுக்கொள்கிற ஊழியக்காரர்களுக்கு முன்பதாய் வாங்க. விசேஷமாக ஜோம் பண்ணுங்க. இயேசுவே நீங்கள் இந்த பூமிக்கு வந்தது சிறைச்சாலையில் இருக்கிற விடுதலை பண்ணுங்க. அந்த வார்த்தை போதும். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இந்த மன சிறையிலிருந்து, இந்த வாழ்க்கை சிறை என்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது உங்களுடைய வல்லமை வரட்டும், விடுதலை ஆக்கும்படியாக என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. 2வது பாவ சிறை, அடிமைத்தனம், பழக்க வழக்கம், புகை, மதுபானம், அத்துமீறிய ஆசைகள். எங்களுடைய வாழ்க்கையில பாவம் உங்களை விடுதலையாக்க முடியலையா? அதிலே நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி. 3வது சூழ்நிலை சிறை, குடும்ப அழுத்தம், பொருளாதார நெருக்கடி, சங்கடம், வேலை இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பொருளாதார தாக்கங்களை ரொம்ப மோசமாக நடத்துது, இந்த வேதனையில தான் சிறைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்றீங்களா? தயவு செய்து விசுவாசத்தோடு கூட முன்னுக்கு வாங்க. விசுவாசத்தோடு கூட முன்னுக்கு வாங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை செய்வார். நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை செய்வார். சிலர் அநியாயமா, நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை, ஆனால் மன ரீதியில நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு அவங்க அநியாயம் செஞ்சுட்டாங்க, மன ரீதியில கட்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்களா? இந்த நேரத்தில் காலையில் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் யாவருமாய் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ யாரும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். இயேசுவின் மேல் விசுவாசம் இருந்தால் நீங்கள் பயப்படாமல் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை பொழுதுல யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறீங்களோ, நீங்கள் இதில் இந்த மன ரீதியில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம், மன ரீதியில் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். முன்னுக்கு வாங்க, தேவனிடத்தில் சொல்லுங்க. இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல கையங்களை உயர்த்துங்க, கரையில் ஊற்று. ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய குடும்பம் போகிற போக்கு. ஆண்டவரே இதனால் நான் மன ரீதியில் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் மன சங்கடத்துக்குள்ளாக இருக்கிறேன், வேலை வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடி. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய். ஆண்டவரே விடுதலையாக்குகிற வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இதோ யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல வரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்றோம், வரும்படியாய் நான் ஜெபம் பண்றோம், வரும்படியாய் ஜெபம் பண்றோம். உங்களுடைய வேதனையை, நீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த வேதனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுங்க. கண்ணீர் வந்தா பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இதுதான் என்னுடைய கண்ணீர். உங்களுடைய உள்ளத்தை காண்கிற ஆண்டவர், உங்களுடைய உள்ளத்தை காண்கிற ஆண்டவர், உங்களுடைய சூழ்நிலையை காண்கிற ஆண்டவர். அந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய் இடத்தை கொடுங்க. சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் அந்த இடத்துக்கு ஆண்டவருக்கு இடத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமா ஷகரியாந்தோரோரோரோ ரிமா ஷகரியா தலகரா பாபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ
அங்கு விடுதலை உண்டு. இப்பொழுது அவருடைய மனதின் சிறை இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த சிறையிலிருந்து வெளியிலிடும், அந்த சிறையிலிருந்து வெளியிலிடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வந்ததே எங்களை விடுதலையாக்கும்படி. நான் விடுதலை பெற்றேன் என்ற விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. நான் சிறைக்கு அடிப்பட்டவன் அல்ல, சிறைக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. என் இயேசு என்னை விடுதலை ஆக்குகிறார். என் இயேசு என்னை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, எல்லாவித சிறைகளிலும் கட்டப்பட்டவங்க மன ரீதியிலே ஆண்டவரே உம்முடைய விடுதலை உங்களுக்கு வரட்டும். இந்த காலை பொழுதில் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, நான் சொன்ன அந்த 4 கட்டத்தில் நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் முன்னுக்கு வர வைக்கப்படலாம். நான் போன யார் வேணும் நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நான் இந்த சிறையில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வாங்க, நீங்கள் எனக்கு வாங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வந்து இந்த விசேஷமாக அதுக்கு பேர் கொடுங்க. இதுதான் என்னுடைய சிறை. பொருளாதார சிறையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி பேர் கொடுங்க. இயேசுவே பொருளாதார சிறையில் நான் இருக்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. பாவ சிறை, இந்த பாவத்துக்கு நான் சிறையாக இருக்கிறேன், இயேசுவே நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. பிறர் என்னை குற்றச்சாட்டு, இந்த நபர்னா எனக்கு அநியாயம் செஞ்சாரு, அதனால தான் நான் சிறையில் இருக்கிறேன், இந்த நபருக்கு ஆண்டவரே இவர் நபர் செய்த இந்த காரியம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஆண்டவர் இதிலிருந்து விடுதலை பெற இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. பேர் கொடுங்க. பேர் கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல கிரிகை செய்கிறார். இந்த நேரத்திலே கிரிகை செய்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் அவளுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.